பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. அறியாத மயல் அஞ்ஞானம் அவன் இல்லை காணோம் என்றால் பிரியா ஆவரணமாகும் பிழை கொண்டு அழல் விக்ஷேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்று சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வதே பரோட்ச ஞானம். அறியாத மயல் அஞ்ஞானம் அவன் இல்லை காணோம் என்றால் பிரியா ஆவரணமாகும் பிழை கொண்டு அழல் விக்ஷேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்று சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வதே பரோட்ச ஞானம். 55வது பாடல். அறியாத மயல் அஞ்ஞானம் அவன் இல்லை காணோம். அவன் 10வது நாள் என்ன சொல்றான்? அவனுடைய அறியாமையினால தான் 10ன்னு தெரியல, அவன் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றான், அப்புறம் அவனை காணாம போயிட்டான். எண்ணும் போது இல்ல 10 இல்லைன்னால அடுத்ததுன்னு மிஸ் ஆயிட்டான், காணாம போயிட்டான். இப்படி எதெல்லாம் சொல்றது என்றால் பிரிய ஆவரணம், இதுதான் ஆவரணம் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் அது. பிழை கொண்டு அழல் விக்ஷேபம், ஐயோ தப்பா என்ன பண்ணியாச்சு, அவனை விட்டுட்டோமே, இப்படி மிஸ் ஆயிட்டானேன்னு. அது உண்மையான அறிவு கிடையாது, தவறான அறிவுனால, அவன் இக்னரன்ஸ்னால அதுக்கப்புறம் அழகுறாங்க உட்காந்து. ஐயோ என்னை விட்டு போயிட்டியே, 10வது ஆளு தண்ணி அடிச்சுன்னு போயிடுச்சே, இந்த ஆறு இப்படி பண்ணிடுச்சே, கடவுள் என்னை காப்பாத்தலையே, கடவுள் எனக்கு துக்கத்தை கொடுக்குறாரே, அதை கொடுக்குறாரே, இதை கொடுக்குறாரே, இடுப்பு வலிக்குதே, மூக்கு வலிக்குதே, தலை வலிக்குதே, எல்லாம் வலிக்குதே அப்படின்னா அதெல்லாம் என்னது? அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம அழுகுறது எல்லாமே என்னது? விக்ஷேபம் போல அந்த 9 பேர் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டு போயிட்டியே, இப்படி கடலுக்கு ஆத்து ஒண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு அழுகிறது தான் என்னது? விக்ஷேபம். அப்புறம் என்ன சொல்றாரு ஆச்சாரியார்? நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான். இங்க ஒருத்தரை கொண்டு வர்றாரு புதுசா ஒரு சப்ஜெக்ட, நெறியாளன். நாமெல்லாம் நெறியாளன் எங்க கேள்விப்படுறோம்? நான் டிவி டிபேட்ல தான் ஒருத்தர் நெறியாளர்னு உட்கார்ந்து இருப்பாரு, இந்த பிரஸ் அந்த மீடியாக்காரர். இது ஒருத்தன் நான் சப்போர்ட்டா பேசுவான், இன்னொருத்தன் எதிர்த்து பேசுவான், 4 பேர் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அவனை தான் நெறியாளன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க நெறியாளர்னு என்னன்னா தர்மத்தில் நடப்பவன், சத்தியமாக வாழ்பவன், அறிவை உடையவன், பாகுபாடற்றவன், நெறி அறநெறி நெறியை கடைபிடிப்பவன், அவனை தான் நெறியாளன் என்று சொல்லுகின்றோம். அப்ப அந்த இடத்துல ஒரு வராரு, ஒருத்தர் கிராஸ் பண்றாரு. இவங்க 9 பேர் உட்காந்து அழுகிறத பாக்குறாரு. என்ன அப்படி உட்காந்து அழுகுறானுங்களா, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் கூட அந்த ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், தண்ணியில போயிட்டான், எங்களால தாங்க முடியல, என் வாழ்க்கையே கஷ்டமா போச்சு, என் வாழ்க்கையே துக்கமா போச்சு அப்படின்னு உட்காந்து அழுகுறாங்க. என்ன பிரச்சனைன்னா 9 பேர் தான் இருக்கிறோம், ஒருத்தர் மிஸ் ஆயிட்டானோன்னு கேட்டவன அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த நெறியாளருக்கு. நெறியாளர்னா யாருங்க? குருநாதர் நாம அசம்ஷன் பண்ணிக்கணும். நாம இந்த இடத்துல குருநாதர், அடா பாவிகளா 10 பேர் இருக்கிறீங்களேடா, 9ன்றீங்களேடா, நான் எப்படிடா உங்களுக்கு புரிய வைக்கிறது? இவ்வளவு முட்டாளா நீங்க இருப்பீங்களா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவாரு. ஆனா வெளியே சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? வெளியே சொல்ல முடியாது. அப்ப என்ன உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க 10 பேர் தான் இருக்கிறீங்க, 9 பேர் இல்ல, யாரும் அடிச்சுட்டு போல அப்படின்னு. அப்ப அடிச்சுட்டு போலன்னு சொல்றத அவங்க நம்பணுமா நம்ப வேணாமா?
எப்படி நம்புவானுங்க? அதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு ஆள் போறாரு, எப்பா 10 பேர் இருக்கீங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் 100 தடவை எண்ணிட்டோம், ஆள் காணாம போயிட்டான், உனக்கு என்ன தெரியும் போயா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவன் சொல்றத கேட்காம ஆள் இல்லைன்னா அழுதுட்டு இருப்போம். ஆனா நம்ம பார்த்து கேட்கிற ஆள் வேற நெறியாளராச்சே, கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளு, அவர் கரெக்டா தான் இருப்பாருன்னு இந்த 9 பேருக்கும் தெரியுது. அதனால என்ன பண்றாங்க, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். யாரு? அங்கதான் ஸ்ரத்த வருது. குரு சொன்னால் சரியாக இருக்கும், சாஸ்திரம் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்ரத்த இங்கதான் வந்து அங்க எதுக்கு உதவுதுன்னா, ஸ்ரத்த இல்லாதவர்கள் சொன்னால் நமக்கு உள்ளே போகாது. நம்ம யார் மேல ஸ்ரத்த வைக்கிறோமோ அவங்க சொன்னாதான் நமக்குள்ள போகும். இந்த 9 பேரும் யாரோ ஒருத்தங்க நீங்க 10 பேர் தான் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அவன் சரியான ஆளை பாக்குறான், இவரு சொன்னா நான் கேட்கிறேன், எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொன்னா நான் கேட்கிறேன். கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாம் ஃபேமிலிக்கு வச்சிருப்போம் ஒவ்வொரு ஆளு, அவரு சொன்னாருன்னா நான் கேட்கிறேன், அவர் கொஞ்சம் கரெக்டா சொல்லுவார். அவர் இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். கரெக்டா 2 வீடு ஒரு வீடு அவங்களுக்கு, எனக்கு இந்த வீடுன்னு பாகத்தை கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவார். அந்த மாதிரி கரெக்டா சொல்லுவாரு அப்படிங்கிறத நெறியாளன். நெறியாளன் தசமன் உண்டு, 10 பேர் இருக்கிறான், அவர் சொல்றாராம் 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் இல்ல, உண்டு நிற்கிறான் என்று சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வதே பரோட்ச ஞானம். இவங்களுக்கு என்ன அப்ப 9 பேருக்கும் பிரச்சனை, ஒருத்தன் தொலைஞ்சிட்டான் இறந்துட்டான் அப்படின்றதுதான். இறந்துட்டானா இல்லையாங்கிறதுலாம் அடுத்தது. அவன் இல்ல, அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான், ஆத்து அடிச்சுட்டு போயிடுச்சு, அந்த பக்கம் போய் நிக்கிறான், இல்ல வருவானா வரமாட்டான், இதெல்லாம் விக்ஷேபம். நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கதையில. நீங்க இல்லைன்னு வந்துட்ட உடனே என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் தான் விக்ஷேபம் ஸ்டார்ட் ஆகுது. இல்லைன்னு வர்றதுதான் ஆவரணம். அப்புறம் அவன் செத்து போயிட்டான், இல்ல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான், கரை அந்த பக்கம் போயிட்டான், மரத்தை பிடிச்சிட்டான், இல்ல அவனை முதல்ல சாப்பிட்டுருச்சு, இதெல்லாம் என்னது, இமேஜினேஷன் தான். எல்லாம் என்னது, விக்ஷேபம், கல்பனா. அது அதனால உருவாகிறது. இப்ப இந்த நெறியாளர் சொன்ன உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இவர் 10 பேர் இருக்குன்னு சொல்றாரு, நம்மளால அவருடைய வார்த்தையை என்ன பண்ண முடியல, நெக்லெக்ட் பண்ண முடியல, ரிஜெக்ட் பண்ண முடியல. அப்ப அதுல ஏதோ உண்மைதான் இருக்கும், நமக்கு தான் கொஞ்சம் புரியலையோ, நமக்கு தான் கொஞ்சம் தெரியலையோ அப்படின்னு அவர் சொல்ற விஷயத்தை கேட்டு கேட்க தயாராகிறான். அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீங்க 10 பேர் இருக்கிறீங்கப்பா, 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 10 10 நின்றாரு. அவன் முழுசா அவனுக்கு புரியல. ஆனா இவரு சொல்றாருன்னு என்ன பண்ணிக்கிறான், குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். இவர் சொல்றாருன்னு நான் ஏத்துக்கிறேன், 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு உன்னை ஏத்துக்கிறேன்னு கொஞ்சம் அவனுடைய துக்கம் என்ன ஆகுது, குறையுது. ஒருவேளை இவர் நமக்கு 10வது ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு போல இருக்கு. இவர் இவ்வளவு தீர்க்கமா சொல்றாருன்னா அப்ப அவங்க சாகல, அவன் மிஸ் ஆகல, இங்கதான் எங்கேயோ இருக்கிறான். இவரை பிடிச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம், இவர் எப்படியாவது 10வது ஆளை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு இவனுக்கு யோசிக்கும் போதே இவனுக்குள்ள துக்கம் என்ன ஆகுது, கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அதான் சொல்ற, 9 பேரை நன்கு பார்ப்பவனாக இருந்தும் மயக்கத்தினால் 9 பேரை எண்ணியவன் தன்னை 10வதாக அறியாத மயக்கமே அஞ்ஞானம். 10வதவன் இல்லை காணோம் என்று கூறுதல் ஆவரணம். இந்த அஞ்ஞானம் எது, ஆவரணம் எதுன்னு சொல்றாரு. ஆற்றில் 10வதவன் இறந்தான் என்று துக்கத்தோடு அழுவது விக்ஷேபம். வழி செல்பவன் ஒருவன் 10வது இருக்கிறான் இறந்திலன் என்று சொல்லை நெஞ்சில் உறுதியாக கொள்வது பரோட்ச ஞானம். அவன் சொன்னதை கம்ப்ளீட்டா உள்ள எடுத்துக்கிட்டு, ரைட், பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது, நம்ம ஜீவர்கள், நம்ம தான் ஆத்மா, சரீரம்னு ஒண்ணு இருக்குது, இதெல்லாம் ஒரு கல்பனையான ஒரு விஷயம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இவர் சொல்ற வார்த்தைக்கு சாஸ்திரத்தையும் நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியல. இது வரைக்கும் இத்தனை வாட்டி உலகத்துல வந்து போன எல்லா அவதார புருஷர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன, நம்மளை விட புத்திசாலிங்க அவங்க, அனுபவசாலிங்க, அவங்களா சொல்லிட்டு போயிருக்காங்க. சாஸ்திரம் சொல்லுது, இதை நம்மளால ஓரம் கட்ட முடியாது. இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு என் புத்தி சொல்றதுதான் கரெக்ட்னு இந்த தீக்காக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒண்ணும் கிடையாதுன்னு. அவனுங்க எக்ஸ்ட்ரீம் அஞ்ஞானத்துல இருக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, அட்டர் இக்னரன்ஸ்ல இருக்கிறானுங்க. சோ இதெல்லாம் சொல்லுது, அப்ப இவங்க சொல்றாங்கன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்றத கேட்டு நாம அந்த புரிதலுக்கு வருவது, அதுதான் பரோட்ச ஞானம். நல்லது.